வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கெட் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸு புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை புளியை கரைச்சிட்டு இந்த சுண்டைக்காவை நல்லா இதில் கல்லில் தட்டி அந்த உள்ளகிற விதையெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருக்கு. இதில் வடகம் போடுறேன். இந்த பாருங்கள், இந்த சைஸ் வடகம் போட்டேன். இங்கே பாருங்கள், அரிஞ்சு வச்ச வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் போடுறேன். நல்லா இது வதங்கின உடனே இந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலையை போடணும். அப்புறம் இந்த புளி தண்ணி இதை ஊற்றிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு இந்த அளவு உப்பு போடணும். இந்த குழம்பு ரெடியானவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுண்டைக்காவை பாருங்கள், பாதி இதுலேயே விதை இருக்குது. இது பாருங்கள், அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். இந்த வெங்காயத்தை கூடவே வதக்கிடணும் இதையும். இந்த சுண்டைக்காவை அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு போட்டுட்டு உங்களுக்கு இந்த குழம்பு சுண்டினவுடனே காமிக்கிறேன் பாருங்கள். சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், பூண்டு, சுண்டைக்காய் எல்லாம் வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.